உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன். உங்கள் உடம்பும் உயிரும் சரியாக இயங்கணும்னா உங்கள் குடலும் செரிமானமும் சரியாக இருக்கணும். இந்த மருந்து கெட்டுப்போன உடம்பு மட்டும் இல்லை, எதிர்காலத்தில் வரக்கூடிய நோய் எதுவாக இருந்தாலும் அதை தடுக்கக்கூடிய அருமருந்தாக இருக்கும். ஆமாம், பழைய சோறு தான். 1 மடங்கு சோறுக்கு 2 மடங்கு நீராகாரம் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 5 சின்ன வெங்காயத்தை நசுக்கி போட்டு தேவைக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அதை கையால் லேசாக கரைச்சிட்டு ஒரு 15 நிமிஷம் பாத்திரத்துலேயே மூடி வச்சுருங்க. அப்புறமா எடுத்து அதை பொறுமையாக ருசித்து சாப்பிடுங்க. கடைசியாக இருக்கும் அந்த நீராகாரம் அமிர்தம் போல் இருக்கும். ரசித்து குடிங்க. பழைய சோறு சாப்பிட்றோன்னு பாவம் பல பேர் குக்கர் சோத்தில் பச்சை தண்ணியை ஊற்றி அதில் மோரை ஊற்றி சாப்பிட்றீங்க. உண்மையில் சரியான பழைய சோறுக்கு மோருங்கிறது தேவையில்லை. வெயில் நேரத்தில் கூடுதல் சுவைக்கு இல்லை மேற்கொண்டு குளிர்ச்சிக்காக மோர் சேர்த்துக்கலாம். முதல்ல பழைய சோறு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பாரம்பரிய அரிசியோ இல்லை பாரம்பரியமே இல்லாமல் வந்த அரிசியோ நல்ல அரிசியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அது பச்சரிசி இல்லாமல் புழுங்கல் அரிசியாக இருக்கணும். அந்த அரிசியை எடுத்து குக்கரில் போட்டு கொள்ளாமல் சாதாரண பானையில் சமைச்சு வடித்து எடுக்கணும். வடித்த தண்ணீரை மிக பத்திரமாக வச்சுக்கோங்க, ஏன்னா அங்கே தான் விஷயமே இருக்குது. தேவையான அளவுக்கு சாப்பிட்டுட்டு மிச்சமாகிற சோறில் அந்த பத்திரமாக எடுத்து வச்ச வடித்த தண்ணியை ஊற்றி உங்கள் கையால் கலக்கி விடணும். எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் சவப்பெட்டியில் போய் வச்சிடக்கூடாது. அதுதான் அந்த ஃப்ரிட்ஜு தான் சொல்கிறேன். வெளியிலேயே வச்சுருங்க, அப்போ தான் புளிக்கும். காலையில் அந்த தயிர் மோர் எல்லாம் அந்த பழைய சோறுலேயே இருக்கும். கையால் கரைக்காமல் கரண்டி தான் ஹைஜீனிக்னா நீங்கள் அந்த கஞ்சியை குடிக்காமலே இருக்கலாம். அம்மா கையால், தங்கச்சி கையால், பொண்டாட்டி கையால் கரைச்சி அந்த கஞ்சியை குடிச்சு பாருங்கள். அது பழைய சோறாக மட்டும் இருக்காது, உங்கள் குடும்பத்துக்காக இறைவன் உருவாக்கின அருமருந்தாக இருக்கும். நன்றி, வணக்கம். எங்களுக்கு மாவேல் இருக்கு. இப்ப எங்களுக்கு மாவேல் இருக்கு. எங்களுக்கு மாவேல் இருக்கு. மாவேல் இருக்கு. எங்களுக்கு மாவேல் இருக்கு. இப்போ மாவேல் இருக்கு. எங்களுக்கு மாவேல் இருக்கு. கிராம பொருளாதார உயர்வே மாவேல் இலக்கு. மக்களை நலமோடு வாழ வைக்கவே மாவேல்.